இந்த உலகமே வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. சக்சஸ் கிடைக்கணும்னு சொல்லி இதையும் அதையும் ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பண்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த யாருமே உணர்றது கிடையாது. தோல்வியை தவிர்க்கிறது தான் முதல் வெற்றி. அதாவது எதையெல்லாம் செஞ்சா தோல்வி வருங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஒவ்வொன்னையும் சரி செஞ்சுக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி. இதை உணர்றதுக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. புதுசா காய்கறி கடை ஆரம்பிச்சாரு. மொத்த விலைக்கு, அதாவது ஹோல்சேல்ல நிறைய காய்கறிகளை விக்கிறது தான் அவரோட வேலை. அவரும் எல்லா காய்கறியையும் வாங்கிட்டு வருவாரு. ஆனா எதை வித்தா அதிக லாபம் கிடைக்குமோ அதை விக்கிறதுல தான் முதல் கவனத்தை செலுத்துவாரு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பிரக்கலி, காலிஃபிளவர் இதுதான் அதிக விலைக்கு போகும்னு வச்சுக்கோங்க. அதை தான் அதிகமா விக்கிறதுல அவர் கவனம் செலுத்துவாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் உட்கார்ந்து கணக்கு பாக்குறாரு. என்னதான் லாபம் வரக்கூடிய பொருள்களை அவர் பார்த்து பார்த்து வித்தாலும் அவரோட கடை கணக்குல அது நஷ்டத்தை தான் காட்டுது. அவருக்கு அதோட காரணம் பிடிபடவே இல்ல. யோசிச்சு யோசிச்சு பார்த்தாரு, குழப்பம்தான் மிஞ்சிச்சு. அதனால ஒரு விஷயம் பண்ணாரு. அதே தொழில பண்ணிட்டு இருந்த தன்னோட நண்பன் ஒருத்தன் கிட்ட போய் அறிவுரை கேட்டாரு. அந்த நபர் நிஜமாவே ஒரு நல்ல நண்பர். அதனால நான் உன் கூட கடைக்கு வரேன், ஒரு வாரம் உன் கடையில என்ன நடக்குதுன்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் நீ என்ன தவறு செய்யறங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றேன்னு இந்த நபர் கிட்ட சொன்னாரு. சொன்ன மாதிரியே கடைக்கு வந்து ஒரு வாரம் அந்த கடையில என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிச்சாரு. அப்போதான் அவர் கண்ணுக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு. அவரோட நண்பர், அந்த கடையோட முதலாளி, லாபம் வரக்கூடிய காய்கறிகளை மட்டும் பார்த்து பார்த்து வித்தாரே ஒழிய எளிதில் அழுகக்கூடிய காய்கறிகளை அவர் கவனிக்கவே இல்லை. அதாவது ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். சில காய்கறி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். சில காய்கறி அப்படி கிடையாது, சட்டுன்னு அழுகிடும். அது அழுகிறதோட சேர்த்து அது பக்கத்துல வேற என்னெல்லாம் காய்கறி இருக்கோ அதையும் அழுக வச்சிரும். அது மாதிரிதான் இந்த நபர் லாபம் வரக்கூடிய காய்கறியில மட்டுமே கவனம் செலுத்தினதுனால எதெல்லாம் சீக்கிரம் அழுகுமோ அதை கவனிக்காமவே விட்டுட்டாரு. அது அழுகி அது பக்கத்துல இருக்கிற காய்கறியை அழுக வச்சுன்னு இதுவே ஒரு பெரிய நஷ்டத்துக்கு காரணமா அமைஞ்சு போச்சு. என்ன யோசிக்கிறீங்க? கிட்டத்தட்ட அந்த வியாபாரி செய்யற தப்பதான் நம்மள நிறைய பேரும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஓட்டு பானையில அரிசி போட்டு நிரப்ப முயற்சி பண்ற மாதிரி தோல்விக்கான காரணங்களை நம்ம கிட்டயே வச்சுக்கிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், நிறைய லேர்ன் பண்றேன், பணத்தை இன்வெஸ்ட் பண்றேன்னு அரிசிய போட்டுக்கிட்டே இருக்கும். ஓட்டை அடைக்காம எப்படி பானை நிறையும்? தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்காம அதை சரி பண்ணாம எப்படி வெற்றியை அடைய முடியும்? என்னைக்காவது இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஆனா இந்த காணொலியை முழுசா கேட்ட பிறகு நீங்க நிச்சயமா யோசிப்பீங்க.